ஹார்முஸ் முழுக்க அமெரிக்க கடற்படை, சின்ன கேப் கூட இல்ல, ஆடி போய் நிற்கும் ஈரான். மீண்டும் போர். அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தற்போது ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் 12 கப்பல்கள், 100 விமானங்கள் மற்றும் 10,000க்கும் மேற்பட்ட படையினரை பயன்படுத்தி வர்த்தக தடை நடவடிக்கையை செயல்படுத்தி வருவதாக அறிவித்துள்ளது. இந்த தடை நடவடிக்கை தொடங்கியதில் இருந்து ஈரான் துறைமுகத்தில் இருந்து சுமார் 14 கப்பல்கள் தங்களது பாதையை மாற்றி அமெரிக்க கடற்படையின் தடைக்கு இணங்கி திரும்பிச் சென்றுள்ளன. இந்த நடவடிக்கை மூலம் ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் கப்பல்களை இரவு பகலாக கண்காணித்து முழுமையாக கட்டுப்படுத்த அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஹார்முஸ் வழித்தடத்தை முழுமையாக தடை செய்வதாக கூறியிருந்த நிலையில் அமெரிக்க ஜெனரல் டான் கெயின் இப்போது தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்க இராணுவம் ஹார்முஸ் வழித்தடத்தை தடை செய்யவில்லை என்றும் ஈரான் துறைமுகங்கள் மற்றும் அதன் கடற்கரை பகுதிகளுக்கு மட்டுமே கடற்படை கொண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கினார். இதனால் ஈரான் துறைமுகத்தில் இருக்கும் சீனா கப்பல், இந்திய கப்பல் என எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்கா முடக்கி வருகிறது. இதன் காரணமாக ஈரானின் வர்த்தகம் முடங்கியது மட்டுமல்லாமல் ஈரானுக்கான நிதி ஆதாரமும் முடங்கியுள்ளது. இதைவிட முக்கியமாக அமெரிக்காவின் இந்த பிளாக்கேட் தொடர்ந்தால் ஈரானில் உணவு தட்டுப்பாடு மிகப்பெரியதாக வெடிக்கும் நிலை உருவாகும். ஈரான் மற்ற வளைகுடா நாடுகளைப் போல் தனது உணவு தேவையில் சுமார் 30 முதல் 40% இறக்குமதி பொருட்களை மட்டுமே நம்பியுள்ளது. இப்படி இருக்கையில் அமெரிக்க கடற்படை 12 கப்பல்கள், 100 விமானங்கள் மற்றும் 10,000க்கும் மேற்பட்ட படையினரை பயன்படுத்தி ஈரானுக்கான இன் அவுட் என இருதரப்பு வர்த்தகத்தையும் முடக்கியுள்ளது மூலம் பெரும் நெருக்கடி உருவாகும் நிலை உருவாகியுள்ளது. ஒரு பக்கம் இராணுவ நடவடிக்கைகளுக்கு இணையாக ராஜதந்திர முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை அறிவித்துள்ளபடி அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. சுமார் 7 வாரங்களாக நீடித்து வந்த போரை முடிவுக்கு கொண்டுவர 2வது சந்திப்பை ஏற்பாடு செய்யும் முயற்சியில் இருதரப்பும் ஈடுபட்டுள்ளன. ஏப்ரல் 8 அன்று அறிவிக்கப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் இப்போது காலாவதியாகும் நிலையில் உள்ளது. இருப்பினும் அடுத்த சந்திப்புக்கான தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. பாகிஸ்தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தை முயற்சியை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. இதேவேளையில் நேற்று செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் பேசுகையில் இந்த வார இறுதியில் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு உள்ளதாக சிக்னல் கொடுத்தார். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தரப்பு ஆரம்பம் முதல் முக்கியமான கோரிக்கையை முன்வைத்துள்ளது. ஹார்முஸ் மீதான தனது உரிமையை நீண்டகால உத்தியாக மாற்றும் வகையில் அதை முக்கிய கோரிக்கையாக சேர்த்துள்ளது. இதை தாண்டி அணு ஆயுதம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் ஈரானுக்கு நீண்டகால அடிப்படையில் நிதி ஆதாரம் அளிக்கும் விதமாக ஹார்முஸ் இருக்கும் காரணத்தால் இதை எக்காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற ஐடியாவில் ஈரான் உள்ளது. ஆனால் தற்போது அமெரிக்க கடற்படை பலமாக இப்பகுதியில் இருக்கும் வேளையில் எப்படி ஈரான் ஹார்முஸை திரும்பப் பெறும் என்பது அடுத்த கேள்வி. இது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் முக்கிய இடம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலைமை மிகவும் முக்கிய கட்டத்தில் உள்ளது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இராணுவ ரீதியான தாக்குதல்கள் நடக்கவும் வாய்ப்புள்ளது.